இந்திய அளவிலே ஒரு மாநிலத்திலே ஒரு இடஒதுக்கீடு என்பது சட்டம் நிறைவேற்றப்பட்டு 1994 முதல் ஏறத்தாழ 31 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அரசியல் சட்டத்தினுடைய முதல் திருத்தம் 15(4) உருவாக்கப்பட்டு கல்வியிலே இடஒதுக்கீடு தருவதற்கான ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்கும் கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாடு தான் முன்னோடி. தந்தை பெரியாருடைய போராட்டம் தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தது என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவர்கள் குடும்ப தொழிலே மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இத்தனை ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு கல்வி என்கின்ற இந்த உரிமையை பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மின்னல் வேகத்திலே இந்த ஆட்சியிலே ஒன்று நடந்தது என்று சொன்னால் அது இடபிள்யூஎஸ் என்கிற அந்த அரிய வகை ஏழைகளுக்காக நடந்த அந்த வேகம்தான். அனைவருக்கும் வணக்கம். திராவிட பள்ளி சார்பிலே மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சென்னை மண்டல மாணவர்கள் நேரடி சந்திப்பு என்கின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களுடைய இந்த இடஒதுக்கீடு வரலாறு, சமூக நீதி வரலாறு என்கின்ற இந்த தலைப்பினை ஒட்டி ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திராவிட பள்ளி அனைத்து நிர்வாகிகளுக்கும், இதற்கெல்லாம் ஒரு முன்னெடுப்பான ஒரு பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா சுபவி அவர்களுக்கும், எனக்கு முன்னாலே இங்கே வரலாற்று செய்திகளை பதிவு செய்த அன்பிற்குரிய தோழர் வாலாச வல்லவன் அவர்களுக்கும், மற்ற பங்கேற்ற அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம். இந்திய நாட்டினுடைய அண்மை பட்ஜெட் 2025-26 மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பட்ஜெட்டிலே இந்திய அளவிலே ஏறத்தாழ 140 கோடி மக்கள் கொண்ட ஒரு நாட்டிற்கு தொடக்கப்பள்ளிக்கான அந்த நிதி ஒதுக்கீடு என்பதனை 78,572 கோடி ஒதுக்கி இருக்கின்றது ஒன்றிய அரசு. ஏறத்தாழ 140 கோடி கொண்ட மக்கள் ஒரு இந்திய நாடு முழுமைக்கும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான அடிப்படையான கல்வி செலவுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை. ஆனால் தெற்கே ஒரு மாநிலத்தில் ஒரு 8 கோடிக்கு குறைவாக உள்ள மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், அவருடைய தலைமையில் இயங்குகின்ற ஒரு திராவிட மாடல் அரசு இந்த மக்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டிலே ஒதுக்கிய தொகை 46,767 கோடி. இந்த ஒப்பீட்டை நாம் விரிவுபடுத்தி சென்று கொண்டே இருந்தாலே இந்த வரலாறு, இந்த நீதி கட்சி வரலாறாக இருக்கட்டும் அல்லது இடஒதுக்கீடு வரலாறாக இருக்கட்டும், சமூக நீதி வரலாறு என்று அத்துணை வரலாறுகளும் இந்த பட்ஜெட் ஒதுக்கப்பட்ட அந்த தொகையிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மாநிலத்தினுடைய அடிப்படையான கல்விக்காக ஒரு மாநிலம் இந்த அளவிற்கு ஒதுக்கீடு செய்கின்றது என்று சொன்னால் அதை நடத்துகின்ற ஒரு அரசு இந்த மக்களிடையே அனைத்து பிரிவு மக்களுக்கும் இந்த கல்வி செல்ல வேண்டும், அனைத்து பிரிவு மக்களையும் உள்ளடக்கிய ஒரு சூழலை இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த அளவிற்கு அண்டை மாநிலமான தெலுங்கானாவிலே ஒட்டுமொத்த கல்விக்கான ஒதுக்கப்பட்ட தொகை 24,000 கோடி. மக்கள் தொகை அடிப்படையிலே 4 கோடிக்கு குறைவாக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த கல்வித்தொகை. ஆனால் இங்கே தொடக்கப்பள்ளிக்கு மட்டுமே 46,767 கோடி ஒரு மாநிலம் ஒதுக்குகின்றது என்று சொன்னால் நீங்கள் அதனுடைய அந்த வீச்சினை புரிந்து கொள்ள முடியும். 2,000 கோடி ரூபாய் கணினி மாணவர்களுக்கு கணினி வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை நான் முதலிலே சொல்லுவதற்கு காரணம், ஏறத்தாழ இங்கே ஐயா வாலாச வல்லவன் அவர்கள் சொன்னது போல ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றோம். அது எதன் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கின்றனால், இந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், பெரும்பான்மை மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட வந்த சூழ்நிலையிலே அதற்கு எதிராக அந்த கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தொடர்ச்சியான போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவில் தான் இடஒதுக்கீடு என்கின்ற அந்த கோட்பாடு சமூக நீதியிலே ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு என்கின்ற அந்த கோட்பாட்டிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உங்களுக்கு தெரியும் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கின்றது என்று. ஏறத்தாழ 69 விழுக்காடு தமிழ்நாட்டிலே இருக்கின்றது. பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதில் இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு எல்லாம் சேர்த்து 50 விழுக்காடு, பட்டியலின மக்களுக்கு 18, பழங்குடி மக்களுக்கு 1 என்று 69 விழுக்காட்டை சட்டமாக நிறைவேற்றி 9வது அட்டவணையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது.
இந்திய அளவிலே ஒரு மாநிலத்திலே ஒரு இடஒதுக்கீடு என்பது சட்டம் நிறைவேற்றப்பட்டு 1994 முதல் ஏறத்தாழ 31 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அண்மையிலே பீகார் மாநிலத்திலே இதே போன்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அது இன்றைக்கு தடையாணை பெற்று இன்னும் நீக்கப்படவில்லை. ஆனால் அப்போது நடைமுறையிலே இந்திய அளவிலே ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எல்லாம் வெறும் ஆணைகள், கவர்மெண்ட் ஆர்டர்ஸ். இங்கே மட்டும்தான் ஆக்ட், ரிசர்வேஷன் ஆக்ட் இருக்கிறது. ஒன்றிய அரசு அளவிலும் கிடையாது. இந்த பின்னணியில் நாம் சற்று பின்னோக்கி செல்வோம் என்று சொன்னால் இந்திய அரசமைப்பு சட்டம். நான் அதற்கு அப்பாலே செல்கின்றேன். இப்பொழுது இந்திய அரசமைப்பு சட்டம் அதனுடைய முகப்புரையிலேயே இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தரப்பட வேண்டும், எதற்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்பதில் அதிலேயே குறிப்பு இருக்கின்றது. அந்த முகப்புரை என்ன சொல்கின்றது என்று சொன்னால் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. இந்த அடிப்படையிலே தான் இந்த நாட்டு மக்களுக்கு அனைத்தும் நீதிகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதை மக்களாகிய நாம் இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம் என்பதுதான் அவருடைய முகப்புரை. அவ்வாறு சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். என்றால் உலக அளவிலே எந்த நாட்டு அரசியல் சட்டத்திலும் இந்த சமூக நீதி என்கின்ற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் கிடையாது. இந்த நாட்டிலே தான் அதற்கு தேவை இருக்கின்றது. காரணம், இங்கே சமூக அநீதி நடைபெற்ற காரணத்தினாலே அந்த சட்டத்தை உருவாக்கி தலைமையேற்று நடத்திய அண்ணல் அம்பேத்கர் அவருடைய தலைமையிலே அந்த சட்டம் உருவாக்கப்பட்ட நிலையில் சமூக அநீதியை களைவதற்கு சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு அதைத்தான் சொல்லுகின்றது. 46வது பிரிவில் இந்த நாட்டிலே சமூக அநீதி நடைபெற்றது என்று அதற்கான தீர்வாக சில பிரிவுகள் அதில் வந்திருக்கின்றது. அதில் உங்களுக்கெல்லாம் தெரியும், அதனுடைய பிரிவில் 15(4), 16(4) இரண்டும் மிக முக்கியமான பிரிவுகள். ஒன்று கல்வி, இன்னொன்று வேலைவாய்ப்பு. அந்த 16(4) என்கின்ற பிரிவின் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒன்றிய அரசாக இருக்கட்டும் அல்லது மாநில அரசுகளாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீட்டினை தருகின்றது. அது அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட அந்த நிலையிலேயே இருந்தது. அந்த 16(4) பிரிவு என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், இந்த பிரிவின்படி எங்கெல்லாம் இந்த மக்கள் பேக்வர்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் எங்கெல்லாம் போதுமான அளவு பிரதிநிதித்துவம் இல்லையோ அங்கு அரசு அவர்களுக்கான அந்த இடங்களை நிரப்புவதற்கான வழிமுறைகளை செய்யலாம். இஃப் தே ஆர் இன்அடிக்குவேட்லி ரெப்ரசன்டேஷன் தான் சொல்லுது. ரிசர்வேஷனுங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லை. ஏன்னா இது ரிசர்வேஷன் என்பது ரெப்ரசன்டேஷன் தான், பிரதிநிதித்துவம் தான். 16(4) அந்த பிரிவு சொல்லுகிறது. ஆனால் அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட போது 15(4) என்ற பிரிவு இல்லை. அந்த 15(4) உருவாக்கப்பட்டதுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த 15(4) என்கிற பிரிவு தான் கல்வியிலே இடஒதுக்கீடு தருவதற்கு நமக்கு வழிவகை செய்கின்றது. அந்த நிலையில தான் அதற்கான காரணம் என்ன, ஏன் அது உருவாக்கப்பட்டது என்பதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கின்றது. அதை சொல்வதற்கு முன்னாலே இந்த அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட நிலையில நான் சொன்னது போல சமூக அநீதியை களைவதற்காக இடஒதுக்கீடு பிரிவெல்லாம் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு முன்னாலே நமக்கு இருந்த நிலைமை என்ன? இங்கே வாலாசால வல்லவன் அவர்கள் அதை கோடிட்டு காட்டினார்கள். 400 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்ன நிலைமை? 1610ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டு பாதிரியார் ராபர்ட் டி நோபெலி இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்கு மதுரைக்கு செல்கின்றார். மதுரையில் பல பள்ளிக்கூடங்களை பார்க்கின்றார். அந்த காலகட்டத்திலே மதுரையில் ஏறத்தாழ 10,000 மாணவர்கள் படித்திருக்கின்றார்கள். அந்த 10,000 மாணவர்கள் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற குறிப்பினை அவர் அந்த நாட்டிற்கு அனுப்புகின்றார். இந்த தகவலை 1924ஆம் ஆண்டு வெளிவந்த ஹிஸ்டரி ஆஃப் நாயக்ஸ் ஆஃப் மதுரை என்கின்ற புத்தகத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஜோசப் கல்லூரியிலே உதவி பேராசிரியர் இருக்கக்கூடிய சீனிவாச ஐயங்கார் தன்னுடைய புத்தகத்தில் இந்த குறிப்பை சொல்லுகின்றார். இது போல ராபர்ட் டி நோபெலி. ஏன் என்று சொன்னால் மனு சாஸ்திரம் அன்றைக்கு நடைமுறையில் இருந்த காரணத்தினாலே அனைத்து மக்களுக்கான கல்வி கிடையாது. ஆகவே பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்கலாம் என்கின்ற பொழுது பார்ப்பனர்கள் மட்டும்தான் அந்த பள்ளிக்கூடங்களில் இருந்தார்கள் என்பதை நியாயப்படுத்தி தன்னுடைய நூலிலே அவர் குறிப்பிடுகின்றார். ஆக மனு சாஸ்திரம் என்று அவர் சொல்ல பொழுது மனு சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது? அதையும் ஐயா அவர்கள் தொட்டு காட்டினார்கள்.
சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே என்பதுதான் அவருடைய இருக்கக்கூடிய சாரம். ஆகவே அதன் அடிப்படையிலே தான் இந்த நாட்டிலே பல அரசர்கள் வாழ்ந்த காலத்திலே மனு சாஸ்திரத்தின் அடிப்படையிலே தான் இங்கே அனைத்துமே நிகழ்ந்தது. கல்வியும் அதனாலே தான் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் அந்த குருகுல கல்வி என்கின்ற முறையில் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது. ஆகவே அதன் அடிப்படையில் ஏனைய மக்களுக்கு கல்வி என்பது தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்த நிலையிலே முழுவதுமாக இந்த இடஒதுக்கீட்டை முதலிலாக 100 விழுக்காடு அனுபவித்தவர்கள் பார்ப்பனர்கள் தான். இதை ஜஸ்டிஸ் ஓ சின்னப்ப ரெட்டி தன்னுடைய தீர்ப்பிலே சொல்கின்றார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே இன்றைக்கு இடஒதுக்கீட்டை எதிர்க்கின்றவர்கள் யார் என்று பார்த்தால் இவர்கள் தான் அதற்கு முன்னோடியாக 100 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அனுபவித்தார்கள் என்று தன்னுடைய தீர்ப்பிலே ஓ சின்னப்ப ரெட்டி சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு 100% இடஒதுக்கீட்டை முதலில் அனுபவித்தவர்கள் பார்ப்பனர்கள் தான். அதிலே பாதகம் வரும்பொழுதுதான் அவர்கள் அதற்காக வெகுண்டு எழுதுகின்றார்கள். பார்ப்பனர்களை பொறுத்தவரையிலே வேறு எந்த விதமான பிரச்சனையிலுமே அவர்களுக்கு அவ்வளவுதான தீவிரம் இருக்காது. நீங்கள் கடவுள் என்று சொன்னாலும் கூட கடவுள் மறுப்பு என்பதில் கூட அவர்களுக்கு தீவிரம் கிடையாது. ஆனால் தங்களுக்கான அந்த உரிமை, கல்வி உரிமையாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பு தாங்கள் முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நிலையிலே அதற்கு பாதகம் வரும்பொழுதுதான் அவர்கள் வெகுண்டு எழுகின்றார்கள். வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது அனைத்து மன்னர்கள் காலத்திலும் முழுவதுமாக அனுபவித்தவர்கள் ஆட்சி அதிகாரங்களில் பார்ப்பனர்கள் தான். ஏனைய அடிமை தொழிலை மட்டும்தான் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களாகட்டும் அல்லது பட்டியலின மக்களாகட்டும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு ஏவல் செய்வதற்காக பிறந்தவர்கள் என்பதுதான் மனு சாஸ்திரம். அதன் அடிப்படையில் தான் மன்னர்கள் இருந்தார்கள். ஆகவே முழுவதுமாக அனுபவித்தவர்கள் பார்ப்பனர்கள் தான். இஸ்லாமியர் காலத்திலும் அனுபவித்தவர்கள் அவர்கள் தான். பிரிட்டிஷார் காலத்திலும் அவர்கள் தான் அனுபவித்தார்கள். ஆனால் பிரிட்டிஷார் காலத்தில் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை புரிந்து கொண்டு அதற்கான சில திருத்தங்களை செய்யலாம் என்று முற்பட்ட பொழுதுதான் இனி இவர்கள் இருந்தால் ஆபத்து என்று எண்ணத்தில் அதற்கான எதிர்ப்பினை அவர்கள் வெளிப்படுத்தி ஏதோ பெரிய சுதந்திர போராட்டத்தை துவங்கியது போல அவர்கள் அதுக்கு ஒரு முகமூடியை திணித்தார்கள். அதனால தான் ஐயா அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் தான், மேடோவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய அதிகாரம் வெள்ளைக்காரர்களிடமிருந்து பார்ப்பனர்களுக்கு அதிகாரம் மாற்றப்பட்டது. அதனால தான் துக்க நாள்னு சொன்னார். 1924 சேலம் பக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னார், இந்த பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலேயே இந்த பார்ப்பனர் அல்லாதார் பிரச்சனை முடிந்துவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே பின்னர் டெமோக்ரஸி என்பது இருக்கிறது, பிராமினோக்ரஸி தான் இருக்கும். 1924-25 சொல்லுகின்றார். அதுதான் இன்றைக்கு ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு பின்னாலே நாம் இன்றைக்கும் அதனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த இடஒதுக்கீடு என்கின்ற வலுபொழுதுதான் மண்டல் குழு பரிந்துரையை விபி சிங் அமுல்படுத்திய நேரத்தில் வடநாட்டிலே அத்தனை ஒரு வன்முறை நடந்ததற்கு காரணம் அதுதான். மீண்டும் கல்வியிலே ஒன்றிய அரசு இடஒதுக்கீடு கொண்டு வந்த பொழுது மீண்டும் போராட்டத்தை நடத்திய பொழுது அவர்கள் தான் ஒன்றில் இருந்தார்கள். காரணம், இந்த கல்வி மூலமாக அதிகாரத்துக்கு செல்வதற்கான ஒரு வழி என்பதை அவர்கள் தான் உணர்ந்தார்கள். காலங்காலமாக அனுபவித்து வந்த காரணத்தினாலே இடஒதுக்கீடு என்கின்ற உரிமையிலே எப்பொழுதுமே அவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. ஆகவே இந்த வரலாற்று ரீதியான இந்த நிலையிலே மனு சாஸ்திரத்தின் அடிப்படையிலே தான் இந்த நாட்டில் அனைத்துமே நிகழ்ந்த நிலையில அதற்கு புராண காலங்களிலிருந்து நாம் சில எடுத்துக்காட்டுகள் சொல்லுவோம். 2 எடுத்துக்காட்டுகள். இது நான் சொன்னதில்ல, நீதிமன்றங்களில் சொல்லப்பட்டது, மண்டல் கமிஷன் பரிந்துரையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டில் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏகலைவன் அவன் தன்னுடைய பிறப்பின் அடிப்படையிலே அந்த வில்வித்தை கற்றுக்கொள்ளக்கூடாது. காரணம், அவனுக்கு அது மறுக்கப்பட்டது. அவன் அதை வித்தையில தேர்ச்சி பெற்று மிக சிறந்த முறையில் இருந்த காரணத்தினால அவனுடைய கட்டை விரல் பறிக்கப்பட்டிருக்கின்றது. ராமாயணத்தில் இருந்த சம்பூகன் அவன் தாழ்ந்த ஜாதியிலே பிறந்தவன், அவன் தேவம் செய்வதற்கான உரிமை கிடையாது. அவன் செய்தான் என்பது அதற்கான விரோதமான செயல், அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டது என்பது செய்தி. இது நடந்தது என்பது நாம் சொல்லவில்லை. ஆனால் அந்த 2 இதிகாசங்களும் சொல்லுகின்ற அந்த செய்தி மனு சாஸ்திரத்திற்கு விரோதமாக நடந்தால் இதுதான் தண்டனை என்பதை அந்த அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மன்னர்கள் காலத்தில் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கல்வி என்கின்ற நிலையில தான்
வெவ்வேறு மாநிலங்களிலே பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே அவர்கள் மிகச்சிறந்த புரட்சியாளர், இந்த கல்வி உரிமைக்காக பாடுபட்டவர். அவரும் அவருடைய வாழ்வினையர் சாவித்திரிபாய் பூலே அவர்களும் பெண் கல்விக்காக பல முயற்சிகளை செய்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஹண்டர் கமிஷன் என்று ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்த பொழுது அதிலே சாட்சியம் சொல்வதற்காக பூலே அவர்கள் சென்ற பொழுது அவர் சொன்னால், சூத்திரர்களுக்கென்று தனியாக நீங்கள் பள்ளிக்கூடங்களை கட்டுங்கள், அதற்கு ஆசிரியர்களாக பார்ப்பனர்களை நியமிக்காதீர்கள் என்ற கோரிக்கையை வைத்தார் 1881. இது மகாராஷ்டிராவில். அவருடைய அந்த கொள்கையை ஏற்று வந்த கோலாப்பூர் சமஸ்தானத்தினுடைய அரசராக இருந்தவர் தான் சாகு மகாராஜ். இந்தியாவிலேயே முதலாக இடஒதுக்கீட்டு கொள்கையை தன்னுடைய சமஸ்தானத்தில் 50 விழுக்காடு 1902 அந்த ஆணையை பிறப்பிக்கின்றார். முழுக்க பார்ப்பன எதிர்ப்பிலே அவர் மிக தீவிரமாக இருந்தவர் சாகு மகாராஜ். அதற்கு பின்னாலே 1917 பிறகு மைசூர் மகாராஷ்டிரத்தில் மில்லர் கமிட்டி உருவாக்கப்பட்டு அங்கே 50 விழுக்காடு என்கின்ற அளவிலே இடஒதுக்கீடு வருகின்றது. இந்த நிலையில சென்னை மாகாணத்தில், இன்றைய தமிழ்நாடு அன்றைக்கு சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி, சர் அலெக்சாண்டர் கார்டியோ என்கின்ற கவர்னருடைய நிர்வாக கவுன்சில் உறுப்பினர், அவர் ஒரு அறிக்கையை தருகின்றார் அரசாங்கத்திற்கு. அதில் அப்பொழுது உள்ள நிர்வாகத்தில் பார்ப்பனர்கள் எப்படி ஏகபோக உரிமையோடு இருக்கின்றார்கள் என்பதை சில தரவுகளோடு அவர் சொல்கின்றார். ஜாதி வாரியான எல்லா மக்களுக்குமான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறிக்கையாக அவர் தயாரித்து கொடுக்கின்றார். இந்த அறிக்கை தான் நண்பர்களே 1914 சர் அலெக்சாண்டர் கார்டியோ கொடுத்த அந்த புள்ளிவரம் தான் இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்குவதற்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது என்பதை நாம் சொன்னால் அது மிகையல்ல. காரணம், இங்கே உருவாக்கப்பட்ட அந்த நீதி கட்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பதாக உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம், அதனுடைய பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை என்று டிசம்பர் 1916 அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையிலேயே இதுதான் குறிப்பிடுகின்றார்கள். முதலிலேயே என்ன காரணத்திற்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே இந்த குறிப்பு வருது. அலெக்சாண்டர் கார்டியோ சொன்ன தகவல் எல்லாம் பார்க்கும் பொழுது பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு எங்கேயும் பிரதிநிதித்துவம் இல்லை என்கின்ற அந்த கவலையோடு அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு, இதன் காரணமாக இதற்கு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், பத்திரிகை உருவாக்கப்பட வேண்டும், அரசியல் ரீதியாக நாம் போராட வேண்டும் என்கின்ற அத்தனை விஷயங்களும் அந்த பார்ப்பனர் அல்லாத அறிக்கை. நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்பதை தமிழில் கிடைக்கின்றது, ஆங்கிலத்தில் இருக்கின்றது, உங்களுடைய மொபைல் செல்ஃபோன் வழியாகவே நீங்கள் டவுன்லோட் செய்யலாம். தயவு செய்து அதனெல்லாம் படியுங்கள். இவற்றையெல்லாம் நாம் படித்தால்தான் இந்த இடஒதுக்கீடு வரலாறு, சமூக நீதி வரலாறு இன்றைக்கு ஏன் தேவைப்படுகிறது என்பதற்கான சில தரவுகள் அதில் இருக்கின்றன. ஆகவே இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் பற்றி தெரிந்து கொண்டால்தான் நாம் அதனை இன்றைக்கு அதற்கு எதிர்ப்பாக பேசுகின்ற மக்களுக்கு நாம் விளக்கமான பதிலையும் தர முடியும். ஆகவே அந்த அறிக்கையிலேயே அந்த சர் அலெக்சாண்டர் கார்டியோனுடைய அந்த தரவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தரவுகள் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் என்பதற்காக இது சொல்லுகின்றேன். அந்த தரவுகள் ஒரு இயக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு அடித்தளமாக அமைந்தது. இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கின்றது. அந்த தரவுகள் இல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு அதனை தாமதப்படுத்துவதற்கு காரணம், அந்த போன்ற தரவுகள் எல்லாம் வந்தால் நிச்சயமாக இந்த நாட்டிலே பார்ப்பனர் அல்லாதவருடைய எழுச்சி இந்தியா முழுமைக்கும் வரும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவேதான் அதனை எடுப்பதற்கான எந்த முயற்சியும் இல்லாமல் அதை தடுப்பதற்கான அத்தனை வழிமுறைகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி அது ஆதரவித்த பத்திரிகை, ஆங்கில பத்திரிகையினுடைய பெயர் ஜஸ்டிஸ், அதனுடைய தமிழாக்கம் நீதி. ஆகவே பாமர மக்களாக இருக்கட்டும் அனைத்து மக்களாலுமே ஜஸ்டிஸ் பார்ட்டி என்பது நீதி கட்சி என்று இன்றளவு சொல்லப்படுகிறது. அதனுடைய அந்த முழு பெயர் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்பது யாருக்குமே அவ்வளவாக புழக்கத்தில் இல்லாத பெயராக ஆகிவிட்டது. நீதி கட்சி என்பதுதான் இன்றளவும் பிரபலமாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் தங்களுடைய ஆட்சி 1920 வருகின்றார்கள். 1921 ஒரு முதல் முயற்சியாக
கம்யூனல் ஜீவோ என்பதை அனைத்து பிரிவு மக்களுக்கும் இடஒதுக்கீடு, இந்தியாவிலேயே அனைத்து பிரிவு மக்களுக்கும் இடஒதுக்கீடு என்கின்ற அந்த அந்த ஆணையை பிறப்பித்த ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான், தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான். ஆனால் 1927 அவர்கள் கொண்டு வந்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் அதற்கு பின்னாலே வந்த முத்தையா அவர்கள் தன்னுடைய துறையிலே, பதிவாளர் துறையிலே அதனை நிறைவேற்றி, அது ஏனைய துறைகளிலும் பின்னாலே வரக்கூடிய நிலை உருவான நிலையில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு 1928 முதல் நடைமுறையில் இருக்கின்றது. 15/12/1928 ஆணை. அதில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு 12 இடங்கள் என்று சொன்னால் 5 இடங்கள், பார்ப்பனர்களுக்கு 12 இடங்கள் என்று சொன்னால் 2 இடங்கள், இஸ்லாமியர்களுக்கு 12 இடங்கள் என்று சொன்னால் 2 இடங்கள், ஆங்கிலோ இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கு 12 இடங்கள் என்று சொன்னால் 2 இடங்கள், தாழ்த்தப்பட்டோர் 12 இடங்கள் என்று சொன்னால் 1 இடம். ஆக அந்த 12 இடங்கள் என்று சொன்னால் ரோஸ்டர் முறையில் அது யார் யாருக்கெல்லாம் பிரிவு தர வேண்டும் என்று சொல்லுது. ஆனால் அப்பொழுது பிற்படுத்தப்பட்டோர் என்கின்ற அந்த பிரிவிலே இடஒதுக்கீடு இல்லை, பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற பிரிவிலே தான் தரப்பட்டது முதலாக. 1947 அது மீண்டும் திருத்தப்பட்டு 14 இடங்களுக்கு என்கின்ற அளவில் அது இந்த இடஒதுக்கீடு வழங்கியது. 100 விழுக்காடு இடஒதுக்கீடு பார்ப்பனர்களுக்கும் சேர்த்து. அதாவது பார்ப்பனர்களுக்கு பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஏறத்தாழ 16 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனால் அவர்கள் மக்கள் தொகை 3 விழுக்காடு என்கின்ற நிலையிலே அதிகம் படித்த நிலையில் அவர்களுடைய அந்த அந்த சூழலை கருத்து கொண்டு அதிகமாகவே தந்திருக்கின்றது நீதி கட்சி. ஆனால் இந்த கம்யூனல் ஜீவோ, இந்த வகுப்புவாரி உரிமை, இது 1928 முதல் 1950 வரை நடைமுறையில் இருக்கின்றது. 1950 ஜனவரி 26 அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வருகின்றது. உடனடியாக இந்த கம்யூனல் ஜீவோ அதனை எதிர்த்து வழக்கு, 2 வழக்குகள், ஒன்று செண்பகத்துரைராஜன், இன்னொன்று வெங்கட்ராமன். இரண்டுமே, ஒன்று மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி. இதிலே இந்த கம்யூனல் ஜீவோ காரணமாக தங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்பதாக தான் வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிக்கின்றது, கம்யூனல் ஜீவோ செல்லாது, அரசியல் சட்டத்தின் பிரிவுப்படி செல்லாது என்று சொல்லுகின்றது. அன்றைய தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லுகின்றது. உச்ச நீதிமன்றமும் அதனை ஆமோதிக்கிறது, ஆம் இந்த சட்டம் செல்லாது என்று சொல்லுகிறது. உடனடியாக தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம், இந்த சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு கோரிய போராட்டம், தந்தை பெரியார் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏறத்தாழ ஓராண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றிருக்கின்றது. அந்த தடைக்கு பின்னாலே ஏறத்தாழ ஓராண்டுகள் ஆகஸ்ட் 14, 1950 வகுப்புரிமை நாள் என்கின்ற ஒரு அறிவிப்பை செய்து தந்தை பெரியார் அவர்கள் அனைத்து மக்களும் அதற்காக போராட வேண்டும் என்று அறிவித்தார்கள். மாணவர்கள், ஆசிரியர்கள், வணிகர்கள் என்று அனைத்து பிரிவு மக்களும் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். இறுதியாக அன்றைக்கு ஒன்றியத்திலே தலைமை அமைச்சராக இருந்த நேரு அவர்கள், சட்ட அமைச்சராக இருந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை உணர்ந்து ஒரு அரசியல் சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இதை சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்து நாடாளுமன்றத்திலே அதற்கான திருத்தத்தை முன்மொழிகின்றார்கள். 15(4) என்கின்ற பிரிவு உருவாக்கப்படுகின்றது. சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்கின்ற வார்த்தை அந்த 15(4) இருக்கின்றது. 16(4) என்கின்ற பிரிவிலே அந்த வார்த்தை கிடையாது, பேக்வர்ட் கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் தான் இருக்குது. 15(4) சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்று இருக்கின்றது. இந்த வார்த்தைகள் அரசியல் சட்டத்தின் பிரிவு 340 இந்த வார்த்தைகள் இருக்கின்றது. அதை அப்படியே இங்கே கையாண்டார்கள். அதன் அடிப்படையிலே தான் கல்வியிலே இடஒதுக்கீடு தருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. அன்றைக்கு தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் தலைமையில் நடந்த அந்த போராட்டத்தின் விளைவாக இந்த அரசியல் சட்டத்தினுடைய முதல் திருத்தம் 15(4) உருவாக்கப்பட்டு கல்வியிலே இடஒதுக்கீடு தருவதற்கான ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்கும் கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாடு தான் முன்னோடி. தந்தை பெரியாருடைய போராட்டம் தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தது என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆக அந்த அளவிற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடர்ந்து சமூக நீதிக்கான போராட்டம், இந்த இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டம் எப்பொழுதும் இந்த மாநிலம் முன்னணியாக இருப்பதற்கு இவையெல்லாம் வரலாற்றில் இருக்கக்கூடிய குறிப்புகள்.
இந்த நிலையிலே தான் 1950ற்கு பிறகு ராஜகோபாலாச்சாரி அவர்கள் முதலமைச்சராக வருகின்றார். ஏற்கனவே 1937 அவர் வந்த பொழுது பள்ளிக்கூடங்களை மூடினார். மீண்டும் முதலமைச்சராக வந்த பொழுது 6000 பள்ளிகளை மூடினார். அதோடு நில்லாமல் தொழில் கல்வி என்கின்ற பெயராலே அப்பன் தொழிலை மகன் பார்க்க வேண்டும் என்பதை அரை நாள் படிப்பு அரை நாள் வேலை என்பதாக ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். ஆனால் அவர் சொன்னது அது ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் என்று தான் அவர் குறிப்பிட்டார். ஆனால் அதை குலக்கல்வி திட்டம் என்று பெரியார் பெயரிட்டார்கள். இன்னளவு குலக்கல்வி திட்டம் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த பெரியார் அவர்கள் குலக்கல்வி திட்டம் என்று சொல்லி அதற்கு எதிராக போராடி 2 முறையும் ராஜாஜி முதலமைச்சரானார். 2 முறையும் தந்தை பெரியார் அவர்கள் போராடி அவர் வெளியேறினார். மீண்டும் அவர் அங்கே அந்த போராட்டத்தின் காரணமாக அவர் பதவி விலகினார். ஆனால் அந்த சட்டத்தை அவர் ரத்து செய்யவில்லை. நான் பதவி விலக தயார், ஆனால் அந்த சட்டம் இருக்குன்னு சொன்னால் பின்னாலே காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக வந்து அந்த சட்டத்தை பின்வாங்கினார். இதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ராஜாஜி காலத்திலே சுப்பிரமணியன் அவர்கள் தான் கல்வி அமைச்சர். அவர்தான் அந்த சட்டத்தினுடைய பொறுப்பு இருந்த அமைச்சர். காமராஜர் காலத்திலும் அவர்தான். அவர் உருவாக்கிய சட்டத்தை அவர் காலத்திலே அவரே பின்வாங்கக்கூடிய நிலைமை உருவானது. அந்த குலக்கல்வி திட்டம் என்பது மட்டும் நடைமுறையில் இருந்திருந்தால் இந்த இடஒதுக்கீடு, இந்த சமூக நீதி வரலாறு என்பது வேறு மாதிரியாக இருந்திருக்கும். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக போயிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் குடும்ப தொழிலே மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இத்தனை ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு கல்வி என்கின்ற இந்த உரிமையை பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி தந்தை பெரியார் அவர்கள் செய்ததால் இன்றைக்கு சமூக நீதி காப்பாற்றப்பட்டது, இடஒதுக்கீடு அதில் பாதுகாக்கப்பட்டது. அதன் காரணமாக அது முன்னெடுப்பு செய்யப்பட்டது. அதாவது அன்றைக்கு இருந்த 25% என்பது இன்றைக்கு அதிகமாகி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50 விழுக்காடு என்கின்ற அளவிலே நாம் வந்திருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து இந்த நம்முடைய திராவிடர் இயக்கம் இந்த இடஒதுக்கீடு, சமூக நீதி என்பதிலே, குறிப்பாக கல்வி என்பதிலே மிகுந்த அக்கறையோடு தொடர்ந்து செயலாற்றி வந்திருக்கு என்பதற்கு இவையெல்லாம் காரணம். அதற்கு பின்னாலே தமிழ்நாட்டிலே இந்த 69 விழுக்காடு என்பதோடு ஒன்றிய அரசிலே, நான் ஏற்கனவே சொன்னது போல அரசியல் சட்டத்தின் பிரிவு 340 ஒன்றிய அரசிலே பட்டியலின மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு அண்ணல் அம்பேத்கருடைய அந்த முயற்சியின் காரணமாக சுதந்திரக்கு பின்னாலே கிடைத்தது. ஆனால் அரசியல் சட்டத்தின் பிரிவு 340 படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான எந்த விதமான இடஒதுக்கீடும் நடைமுறையிலே இல்லை ஒன்றிய அரசை பொறுத்தவரையிலே. 1953 காக்கா கலைஞர் என்கின்ற பார்ப்பன தலைமையிலே முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்டு அவர் தனது அறிக்கையை 1955 ஒன்றிய அரசுக்கு தருகின்றார். ஆனால் அவ்வாறு அறிக்கை தந்ததற்கு பின்னாலே கூடவே ஒரு கடிதத்தையும் தருகின்றார். தலைவர் என்கிற முறையில் இந்த குழுவுடைய இந்த பரிந்துரைக்கு என்னுடைய ஒப்புதல் இல்லை, நான் அதற்கு மாறுபடுகின்றேன். இடஒதுக்கீடு என்பது பொருளாதார அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். ஆகவே நான் இதற்கு இந்த கருத்தினை இந்த குழுவினுடைய அறிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் என்று சொன்னதற்கு பின்னாலே ஒன்றிய அரசு, நேரு தலைமையில் இருந்த அரசு அந்த அறிக்கையின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் குப்பை தொட்டியிலே வீசினார்கள். அதற்கு பின்னாலே ஒன்றிய அரசில் எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. 1978 மொரார்ஜி தேசாய் தலைமையிலே வந்த அந்த அரசு, ஜனதா ஆட்சியிலே, அவர்கள் தங்கள் தேர்தல் வாக்குறுதியை சொன்னது போல தாங்கள் வந்தால் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைப்போம் என்று சொன்னதன் அடிப்படையில் 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பிபி மண்டல் தலைமையில் 1978 அமைக்கப்பட்டு அதற்கு பின்னால் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக விட்டார். டிசம்பர் 1980 மண்டல் அவர்கள் இந்திரா காந்தி இடத்தில் அந்த அறிக்கையை தருகின்றார். அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைத்து நிலைகளிலும் 27 விழுக்காடு வழங்கலாம் என்று பரிந்துரை இருக்கின்றது. ஆனால் மண்டல் குழு பரிந்துரை தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் அவர்கள் கண்டுகொண்ட மக்கள் தொகை பிற்படுத்தப்பட்ட மக்கள் 52 என்று சொல்லிவிட்டு பரிந்துரை 27 என்று தான் சொன்னார். காரணம், ஏற்கனவே ஒரு வழக்கில் பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் என்கின்ற வழக்கில்
50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்று அந்த தீர்ப்பில் சொன்னதன் அடிப்படையில் அதன் காரணமாக தன்னுடைய அறிக்கை முற்றிலுமாக முடக்கப்பட்டுவிடும் என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு 15 22.5 இருக்கின்றது. ஆகவே 50 விழுக்காட்டிற்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 27.5, ஆகவே 27 என்கின்ற இந்த எண்ணிக்கையை அவர் எவ்வாறு அடைந்தார் என்பதற்காக இதை சொல்லுகின்றேன். 27 விழுக்காடு என்று பரிந்துரை செய்கின்றார். ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் அந்த அறிக்கையை பெற்றார்களே ஒழிய எந்த விதமான நடைமுறையும் இல்லை. அதற்காக பல அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தின. தமிழ்நாட்டிலிருந்து இங்கே போராட்டம், டெல்லி வரை சென்று போராடினார்கள். நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கையை விவாதம் செய்ய வேண்டும் என்று போராட்டம். அதற்கு பின்னாலே நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தது. ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. அதற்கு பின்னாலே வாராது வந்த மாமணி போல் சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள் பிரதமராக 1990 வந்து 1989 வந்து விட்டார். 1990 ஆகஸ்ட் 7 வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பினை நாடாளுமன்றத்தில் அறிவித்தார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் வேலை வாய்ப்பில் 27 விழுக்காடு நேரடி நியமனங்களை அரசு வழங்கும் என்கின்றதான ஒரு ஆணையை அறிவித்தார்கள். உடனே வடநாட்டை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய ஒரு வன்முறை. டெல்லி வீதிகளில் குரூப் ஏ அதிகாரிகளாக இருந்த பார்ப்பனர்கள் குடும்பத்தோடு வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அங்கங்கே வன்முறை வெடித்தது. அன்றைக்கு விபி சிங் அரசுக்கு ஆதரவு அளித்து வந்த பாஜக தனது ஆதரவை விலக்கி கொண்டது. இந்த பிரச்சனையை மறைமாற்றம் செய்வதற்காக அத்வானி அவர்கள் ரத யாத்திரையை தொடங்கினார்கள். ஆகவே அந்த ரத யாத்திரை பீகார் மாநிலத்திற்கு உள்ள நுழையும் பொழுது லாலு பிரசாத் அவர்கள் கைது செய்கின்றார் அத்வானியை. அதை சாக்கு சொல்லி ஆட்சிக்கான அந்த ஆதரவை விலக்கிக் கொள்கின்றது பாஜக. விபி சிங் ஆட்சி கவிழ்கின்றது. உடனடியாக காங்கிரஸ் ஆட்சி வருகின்றது. பி.வி. நரசிம்மராவ் அவர்கள் வந்தார்கள் அதற்கு பின்னாலே. ஆனால் இந்த விபி சிங் படைத்த ஆணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே வழக்கு. உச்சநீதிமன்றம் உடனடியாக தடை செய்கின்றது, ஆணையை தடை செய்கின்றது. அதற்கு பின்னாலே பி.வி. நரசிம்மராவ் காலத்தில் அவர்கள் இன்னொரு ஆணையை பிறப்பித்தார்கள். இந்த இடஒதுக்கீடு 27 விழுக்காடு, இதில் பொருளாதார அடிப்படையில் நலிந்த மக்களுக்கும் தரலாம் என்கிறதாக வந்த ஆணை. அதுவும் நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கும் தடை வழங்கப்பட்டது. இந்த 2 வழக்குகளுக்குமே உச்சநீதிமன்றத்தில் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இந்திரா சாணி வழக்கு என்பது பெயர். அந்த வழக்கில் இறுதியாக நவம்பர் 16, 1992 உச்சநீதிமன்றம் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியது. என்ன தீர்ப்பு என்று சொன்னால், விபி சிங் பிறப்பித்த அந்த 27% இடஒதுக்கீடு ஆணை செல்லும். பி.வி. நரசிம்மராவ் பிறப்பித்த அந்த பொருளாதார அடிப்படையான ஆணை செல்லாது என்று சொல்லிவிட்டு, கூடவே இந்த இடஒதுக்கீடு 50 விழுக்காட்டிற்கு மேல் செல்லக்கூடாது, பதவி உயர்விலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது, பிற்படுத்தப்பட்டவரிலேயே முன்னேறிய பிரிவினர் என்பதை கண்டறிந்து கிரீமிலேயர் அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது. இவற்றோடு சேர்த்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இதுவரை இருந்து வந்த இடஒதுக்கீடு இன்னும் 5 பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இன்னொரு 5 ஆண்டு காலத்துக்கு தான் இருக்கலாம் என்று அந்த தீர்ப்பிலே வழங்கினார்கள். அந்த தீர்ப்பின் போது நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து நீதிபதியாக இருந்த ரத்னவேல் பாண்டியன் அவர்கள்தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக தனது பதிவினை தீர்ப்பில் வழங்கியிருக்கின்றார்கள். ஆக பெரும்பான்மை நீதிபதிகள் இந்த தீர்ப்பினை வழங்கிய நேரத்தில் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு ஒன்றிய அரசில் 27 விழுக்காடு நேரடி நியமனங்களை செய்தாலும் கூட அதிலேயே பிற்படுத்தப்பட்ட மக்களிலேயே வசதி படைத்தவர்கள் ஒரு பொய்யான ஒரு பொருளாதார அடிப்படையிலே அதனை நிறைவேற்றி பெரும்பான்மையான அந்த வாய்ப்புள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த வாய்ப்பினை இன்றைக்கு ஒன்றிய அரசு பறித்திருக்கின்றது. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்ற காரணத்தினாலே இன்றைக்கு உயர் பதவிகளில் இன்னமும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உயர் பதவிகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த அளவில் அந்த இடஒதுக்கீடு ஒன்றிய அரசில் நடைபெற்ற பொழுது மீண்டும் யூபிஏ ஐக்கிய முற்போக்கு முன்னணி அரசு
2004 ஆட்சிக்கு வந்த பின்னாலே அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி 2006 அதற்கான சட்டத்தை நிறைவேற்றுகின்றார்கள். உடனடியாக அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதற்கும் தடை விதிக்கப்பட்டது. இறுதியாக 2008 ஏப்ரலில் தான் அந்த சட்டம் செல்லும் என்று நீதிபதிகள் சொன்னார்கள். அதற்கு பின்னாலே ஒன்றிய அரசை போல பல்கலைக்கழகங்களில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, IIT, IIM, எய்ம்ஸ் போன்ற நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27 விழுக்காடு தரலாம் என்கின்ற அந்த நிலைமை வந்தது. ஆனால் அப்பொழுது கூட அந்த IIT, IIM நிறுவனங்களை என்ன சொல்லிட்டு என்று சொன்னால், உடனடியாக எங்களால் 27 விழுக்காடு தர முடியாது, அதனை நாங்கள் பிரித்து 9 விழுக்காடு என்று ஒரு 3-4 ஆண்டுகள் அதனை பிரித்து தான் எங்களால் தர முடியும் என்று சொன்னார்கள். அதற்கும் அரசு ஒத்துக்கொண்டது. ஆக 2008 அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டாலும் கூட அதற்கு பின்னாலே ஏறத்தாழ 2013-14 வரையில் முழுவதுமான 27 விழுக்காடு என்பதாக நடைமுறை இல்லை. இந்த அளவிற்கு இடஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசை பொறுத்தவரையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உச்சநீதிமன்றமும் சரி ஒன்றிய அரசும் சரி தொடர்ந்து தன்னுடைய வஞ்சகத்தன்மையை தொடர்ந்து செய்து வருகின்றது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்திராசாணி வழக்கிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம்தான் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு செல்லும் என்பதற்கான தீர்ப்புக்கு நாடாளுமன்றத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 16(4)A என்கின்ற பிரிவு உருவாக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டது. அப்பொழுதே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு பதவி உயர்வில் வேண்டும் என்பதனால் கோரிக்கை இருந்த பொழுது அதனை அன்றைக்கு காங்கிரஸ் அரசு நிராகரித்து விட்டது. இன்றளவும் கிடையாது. இதன் காரணமாக என்ன நிலைமை ஏற்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு ஒன்றிய அரசு அளவிலே நீங்கள் எந்த பதவி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தொடர்ந்து இருந்தும் கூட உயர் பதவியில் இன்னமும் அடைய முடியாத நிலையை தான் நாம் பார்க்கின்றோம். இதற்கான ஒரு குறிப்பேட்டினை எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அது RB OBC SC ST adequately represented data speaks என்கின்ற இந்த புத்தகம். இது ஹிந்தியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருடைய கையிலும் இருக்கின்றது. இது அரசு கொடுத்த தகவல் தான், நாமளாக எதுவும் உருவாக்கவில்லை. ஒவ்வொன்றும் சென்ட்ரல் செக்ரட்டரி, ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். செக்ரட்டரி 89, SC 1, ST 3, OBC 0. அடிஷனல் செக்ரட்டரி 93 மொத்த பதவிகள், SC 6, ST 5, OBC 0. ஜாயின்ட் செக்ரட்டரி 275 பதவிகள், SC 13, ST 9, OBC 19. டைரக்டர் பொசிஷன் 288, SC 31, ST 12, OBC 40 என்பதாக ஒன்றிய அரசினுடைய குரூப் A என்கின்ற நிலவிலே இருக்கின்றது. இது மட்டுமல்ல, நீங்கள் மத்திய பல்கலைக்கழகங்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கித்துறையை பொறுத்தவரையில் அதனுடைய தலைமை அந்த பொறுப்பில், அதாவது பொது மேலாளர் ஜெனரல் மேனேஜர் அல்லது சீஃப் ஜெனரல் மேனேஜர், அதில் எந்த அளவிற்கு இருக்கின்றது சொன்னால் ஏறத்தாழ 450 பொது மேலாளர் பதவியில் ஒரே ஒருவர் தான் OBC என்று சொல்லுகின்றது அரசு கொடுத்த தகவல். ஆக இந்த அளவிற்கு இன்னமும் முழுக்க ஏறத்தாழ 90 விழுக்காடு இடஒதுக்கீட்டினை அவர்கள் முழுவதுமாக பறித்திருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய நிலவரம். இந்த நிலைமையில் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நாம் இங்கே நம்முடைய 69% இடஒதுக்கீடுக்கான ஆபத்து வந்த பொழுது அதற்கான முன்னெடுப்பை எடுத்து அதற்காக ஒரு சட்டம் நிறைவேற்றி இன்றளவும் அது பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் ஒன்றிய அரசு அளவில் அங்கே இது போன்ற ஒரு சட்டம் இல்லை. அதற்கான ஒரு கோரிக்கை எங்களுடைய அமைப்பை போல பல அமைப்புகளும் இன்றைக்கு ஒன்றிய அரசில் வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக என்ன நடக்கின்றது என்று சொன்னால், ஒன்றிய அரசை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு சமூக ரீதியாக கல்வி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று அரசமைப்பு சட்டம் சொன்ன நிலையில் இவர்கள் 2019 அவசரமாக உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு அரிய வகை ஏழைகள், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அமங் அப்பர் காஸ்ட்,
அந்த அரிய வகை ஏழைகளுக்கு உண்டான தகுதி என்னவென்று சொன்னால், ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் அவர் ஏழை. அது உயர் ஜாதியில் பிறந்து விட்டால் அவர் ஏழை, ஓபிசியாக இருந்தால் அவர் கிரீமி லேயர். ஆக அந்த அரிய வகை ஏழை என்பதாக ஒரு சட்டத்தை ஜனவரி 8 மக்களவையிலே கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். அன்றையோடு நாடாளுமன்றம் முடிவடைகின்றது. ஒரு நாள் நீட்டித்து மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் அதை நிறைவேற்றினார்கள். ஜனவரி 9 மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஜனவரி 12 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கிறார். ஜனவரி 30 டிஓபிடி என்று சொல்லப்படுகின்ற பணியாளர் நலத்துறை அனைத்து அலுவலகங்களுக்கும் ரோஸ்டர் முறையை அனுப்புகின்றது. ஜனவரி 17 பொதுத்துறை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் 10% நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று செல்கின்றது. எல்லாமே அந்த மின்னல் வேகத்தில் இந்த ஆட்சியில் ஒன்று நடந்தது என்று சொன்னால் அது இடபிள்யூஎஸ் என்ற அந்த அரிய வகை ஏழைகளுக்காக நடந்த அந்த வேகம்தான். ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களை பொறுத்தவரையில் ஒரு சட்டம் நிறைவேற்றி அது 7 ஆண்டு பல ஆண்டுகள் கடந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 1993 செப்டம்பர் 8 முதல் 27 விழுக்காடு பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு துறையில் வழங்கலாம் என்று சொல்லிவிட்டு ஏறத்தாழ 4 ஆண்டுகள் கழித்து தான் அதனை கண்காணிப்பதற்கான ஒரு தொடர்பு அதிகாரி லைசன் ஆஃபீஸர் என்பது நியமனமானது. 4 ஆண்டுகள். ஆனால் இடபிள்யூஎஸ்க்கு ஒரே மாதம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே அதாவது இந்த சமூக ரீதியாக கல்வி ரீதியாக என்பதை மாற்றி 16 நாளி என்ன சொல்கின்றது என்று சொன்னால், இஃப் தே ஆர் இன்அடிக்குவேட்லி ரெப்ரசன்டட், அந்த வார்த்தை மிக மிக முக்கியம். அதனை இவர்கள் எடுத்து விட்டார்கள். 16 நாள் இவர்களுடைய 16(6) அந்த வார்த்தை இல்லை என்று சொன்னால் அவ்வாறு சொல்லவே முடியாது. இந்த உயர் ஜாதியை பொறுத்தவரையிலே அவர்கள் அரிய வகையாலையாக இருக்கட்டும் அல்லது வசதி படைத்தவராக இருந்தாலும் அங்கே அடிக்குவேட்லி ரெப்ரசன்டட் என்பது ஏற்கனவே இருக்கின்றது. போதுமான அளவு பிரதிநிதித்துவம் இருக்கின்ற காரணத்தினால அந்த வார்த்தையை எடுத்து விட்டார்கள். ஆக இன்றைக்கு அந்த 10% இடஒதுக்கீடு எவ்வாறெல்லாம் செயல்படுகின்றது சொன்னால், அண்மையில் டெல்லியில் ஒரு கல்லூரி நேஷனல் ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நியூ டெல்லி, அந்த கல்லூரியினுடைய ஆண்டு கட்டணத்தொகை டியூஷன் ஃபீஸ் பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவனுக்கு ஆண்டுக்கு 55,000 ரூபாய், பட்டியலின மாணவனுக்கு 27,500. இந்த அரிய வகை ஏழைக்கு கட்டணம் கிடையாது, 0. இப்பொழுது நாங்கள் அதை தொடர்பான பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப சொல்லியிருக்கின்றோம். சில எம்பிக்கள் எழுதியிருக்கின்றார்கள். இது இந்த ஆண்டு, நான் சொல்வது பழைய ஆண்டு அல்ல. அதே போல் எய்ம்ஸ், அதில் பதவிக்கான விண்ணப்பம், அதாவது ஒரு பதவி எடுக்கின்றார்கள், நேரடி நியமனத்துக்காக விண்ணப்பங்களை கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு விண்ணப்பிப்பதற்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் 3,000 ரூபாய் இந்த கட்டணம் கொடுக்க வேண்டும், அப்ளிகேஷன் ஃபீஸ். இடபிள்யூஎஸ்க்கு 1,500 ரூபாய். இப்படி இங்கே போய்கொண்டிருக்கின்றது சொன்னால், இந்த அரசு முழுக்க இந்த சமூக நீதி என்கின்ற இந்த இடஒதுக்கீட்டு தத்துவத்தை சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக, வரலாற்று ரீதியாக பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு எதிராக பொருளாதார அடிப்படையிலே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தி கொண்டு வருகின்றார்கள். இந்த ஆபத்தை நாம் உணராமல் இருந்தோம் என்று சொன்னால், வருங்காலங்களிலே இது இன்னும் தீவிரமடைகின்ற நிலைமையில் இந்த சோஷியல் அண்ட் எஜுகேஷனில் பேக்வர்ட் கிளாஸஸ் என்கின்ற இந்த முறையை முற்றிலுமாக தகர்க்கப்பட்டு விட்டால் நிச்சயமாக நாம் பழைய நிலைமைக்கு செல்வதற்கு வெகு நாள் ஆகாது. ஏற்கனவே அதன் அடிப்படையிலே ஒன்றிய அரசு இன்றைக்கு இடஒதுக்கீடு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இதன் அடிப்படையிலே அவர்கள் ஏற்கனவே சில செயல்பாடுகளை முன்னிறுத்தி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் இடபிள்யூஎஸ், இன்னொரு பக்கம் அவர்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் நீங்கள் படிக்க வேண்டும். அதில்
நான் குறிப்பு கூட சொல்ல முடியும். இருந்தாலும் நான் இவர்களுக்கு அனுப்புகின்றேன். அவர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் உங்களுடைய செல்பேசியில் அனுப்புகின்றார். ஒவ்வொன்றும் பகுதி கூட சொல்ல முடியும். சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்டோர் என்றுதான் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கின்றது. அந்த வார்த்தையை முற்றிலுமாக எடுத்து விட்டார்கள் தேசிய கல்விக் கொள்கையில். அதற்கு பதிலாக அவர்கள் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. கான்ஸ்டியூஷன் வார்த்தையே கிடையாது. இவெல்லாம் ஒரு புது வார்த்தையை கொண்டு வந்திருக்கான். சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ யாரை வேணாலும் இவன் சேர்த்துக்குவான். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ ஒன்றிய அரசில் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது, ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது. பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இருக்குது, பட்டியலின மக்களுக்கு இருக்குது, மைனாரிட்டிஸ் இருக்குது. மைனாரிட்டிஸை இப்போ இந்த அரசு என்ன பண்ணிடுச்சு, அதை நிறுத்திடுச்சு. பொது ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் போங்கன்ட்டாங்க. இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த புதிய அந்த தேசிய கல்விக் கொள்கையில் இந்த கேட்டகரி வைஸ் ஸ்காலர்ஷிப் கிடையாது, மெரிட் ஸ்காலர்ஷிப் தான் உண்டு. எப்படின்னா மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு தரப்படும். ஸோ அது போச்சு. இந்த ரெண்டும் நம்மளை எங்கே கொண்டு விடணும்னா, இப்போ ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் படிக்கிறாங்க நம்ம பல ஓபிசி மாணவர்கள்லாம். ஜூன் 2024 அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் இன்னமும் தரப்படவில்லை. ஏறத்தாழ 9 மாதமாக இந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்து தொடர்ச்சியாக எடுத்ததன் விளைவாக இப்போ நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் ஃபண்ட்ஸ் அதிகமாக கேட்டிருந்தோம், இப்போ தான் வந்திருக்கு, இனிமேல் தருவதற்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, இன்னும் போய் சேரல மாணவர்களுக்கு. 9 மாதமாக பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் சொல்கிறோம், அவர்களுக்கு அந்த ஃபெலோஷிப் தரணும் இல்லையா, அதை வைத்து தான் அந்த மாணவர்களே படிக்க முடிகிறது. பல மாணவர்கள் கிராமங்களிலிருந்து டெல்லியிலே தங்கி பிஹெச்டி போன்ற அந்த படிப்புகளை படிப்பதற்கு அரசு தருகின்ற அந்த ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. இல்லைன்னா அவங்களாம் வந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. அதை நிறுத்துகின்றது. அதனால் அவர்கள் தங்குவதற்கான பிரச்சனை, சாப்பிடுவதற்கான பிரச்சனை என்று பல பிரச்சனைகளை சந்தித்து அந்த பிரச்சனை எங்களுக்கு முன்னாலே இன்றைக்கு அதை எடுத்து இன்றைக்கு இன்னும் தீர்வு முழுமையாக வரவில்லை, அது தீர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆக ஸ்காலர்ஷிப்பை நிறுத்துகிற அளவுக்கு போயிருக்காங்க. அதுக்கு அரசாங்கம் உடனடியாக அதை தீர்வு பண்ணல. இவ்வளோ பிரச்சனை கலப்பினதுக்கப்புறம் இப்போ தான் சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ தான் ஃபண்ட்ஸ் கிடைச்சிருக்கு பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் மெரிட் ஸ்காலர்ஷிப்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும், இந்த எஜுகேஷன் பாலிசியில் மாணவர்களுக்கு தொழில் கல்வி, இந்த ஒகேஷனல் ட்ரைனிங், இந்த குலக்கல்வி திட்டம் தமிழ்நாட்டிலேருந்து விரட்டப்பட்ட, ஒழித்து கட்டப்பட்ட அந்த திட்டத்தை இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லுது. எப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் போயிடலாம், அதில் பண்ணிவிட்டு 2 வருஷம் கழித்து வரலாம். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மாணவன் 2 ஆண்டு காலம் வெளியே சென்ற எந்த மாணவனும் திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு சூழலே வராது. ஒன்ஸ் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி வர்றதுக்கான சூழல் வராது. ஆக அந்த இடைநற்றல்ங்கிறத இது பண்ணி இப்படி வெளியிலே தள்ளிடுறது. ஒரு பக்கம் ட்ராப் அவுட்ஸ் நடக்குது ஐஐடி ஐஎம்மில். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்லாம் உயர் ஜாதியினர் என்கின்ற முறையில் அவர்கள் நடத்துகின்ற விதம் அவர்களை வெளியே தள்ளுகின்றது. ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இன்றைக்கு ஆகி கொண்டிருக்கின்றது பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு. இப்பொழுது இந்த கல்விக் கொள்கையும் வெளியிலே போவதற்கான ஒரு வாய்ப்பை தருகின்றது. அது மட்டுமல்லாமல் 8ஆவதுலே ஒரு பொதுத் தேர்வு, 9லேருந்து பல தேர்வுகள், திருப்பி நீங்கள் +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் நீட்டு மாதிரி. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வடிகட்டுற முறையில் நிச்சயமாக சாதாரண எளிய சமூகத்து மக்கள் இன்றைக்கி இன்னுமே உயர்கல்வி என்பதை எட்டாக்கனியாக்கக்கூடிய அந்த கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி தொழிற்கல்வி போகிறாங்க இல்லையா அந்த மாணவர்கள், இவர்களை இன்னும் கொஞ்சம் கவருவதற்கான திட்டம் தான் இந்த விஸ்வகர்மா திட்டம். விஸ்வகர்மா திட்டம்ங்கிறது என்னென்னா 18 ஜாதிகள் அவருடைய குடும்ப தொழிலுக்கு நாங்கள் உங்களெல்லாம் பயிற்சி கொடுத்து அதுக்கு நாங்கள் கடன் கொடுக்குறோன்னு அரசாங்கம் சொல்லுது. ஏற்கனவே வங்கிகளில், அரசு துறை வங்கிகளில் அதற்கான திட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல் எல்லாத்துக்கும் அங்கே ஏற்கனவே இருக்குது. ஆனால் இவங்க ஒரு 18 ஜாதியை பட்டியலிட்டு ஒரு 5 நாள் ஒரு 500 ரூபா டெய்லி கொடுப்போம், 5 நாள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா முதல்ல 1 லட்சம் கொடுப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 3 லட்சம் வரைக்கும் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அதற்கு எலிஜிபிலிட்டி வயசு என்னென்னா 18.
இப்போ 18 வயசுனா யார்? +2 மாணவன். அப்போ +2 மாணவன் அதை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வருது. ஏற்கனவே தொழிற்கல்விங்கிற முறையில் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற பையனே வெளில போக சொல்லுது இந்த புதிய கல்விக் கொள்கை. இந்த விஸ்வகர்மா திட்டம் எப்படின்னு சொல்லி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளியேற்றுவதற்கான அனைத்து வழிகளையும் செய்து உயர்கல்வியில் அவர்கள் மட்டும்தான் படிக்கணும். இதில் இன்னொரு இந்த தேசிய கல்விக் கொள்கையில் அதிகமாக நாம் பேசாமல் இருக்கின்ற ஒரு விஷயம் இந்த சமஸ்கிருதம். ஹிந்தி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்திங்கிறது கூட பெருசாக அவங்க கொண்டு வரல. அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஏன் ஹிந்தி எதிர்க்கிறோங்கிறதுக்கு ஐயா சொல்கிறாரு, அதுதான் ஏன் முகமொழி, பின்னாடி அதுதான் ஏன் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் வந்து இன்றைக்கி முகமொழியெல்லாம் கழட்டிட்டு நேரடியாக வரான். சமஸ்கிருதம் தான் உயர்கல்விக்கும் முக்கியங்கிறான். ஒவ்வொரு கட்டத்துலேயும் சமஸ்கிருதம் இருக்கணும். இங்கே தமிழ்நாட்டில் அதை படித்தாக்கா மருத்துவக் கல்லூரி கூட போக முடியாதுங்கிற நிலைமையை ஒழிச்சு கட்டின ஒரு ஸ்டேட் இது. ஆனால் இன்றைக்கி வந்து உயர்கல்வியில் சமஸ்கிருதத்துக்கு தான் எல்லாம். அதில் வந்து அவ்வளவும் இருக்குது. எப்படி இருக்குது? அதில் விஞ்ஞானம் இருக்குது, எல்லாமே இருக்குன்றான். நம்ம கேட்குற ஒரே கேள்வி தான், இந்த சுதந்திர 1950க்கு பிறகு தான் இந்த சமஸ்கிருதங்கிறது வந்து நடைமுறையில் அவ்வளோவா இல்லை. வடநாட்டில் இருக்குது, இங்கே இல்லை. அதுக்கு முன்னாடி மன்னர் காலத்திலேருந்து அதுதான் இருந்திருக்கு. அப்படி பார்த்தா இந்தியா முழுக்க பல்வேறு கண்டுபிடிப்புகள் வந்திருக்கணும். விஞ்ஞானம்லாம் இருந்திருந்தா இவன் கண்டுபிடிச்சதில் முழுக்க எங்கே போய் நிற்குதுன்னா, இவர் ஐயா சொன்ன மாதிரி மாட்டு சாணத்துலேயும் கோமியத்துலேயும் போய் நிற்குது. இவன் தான் கண்டுபிடிப்பு. ஆக இவனுடைய இந்த சமஸ்கிருதங்கிறது இந்தியாவில் எந்த விதமான ஒரு எதுக்கும் உதவாத ஒரு மொழிங்கிறனால மக்களே பேசாத ஒரு மொழியாக போயிடுச்சு. ஆனால் அதை வந்து திருப்பி தூக்கி நிறுத்துவதற்காக பல அமௌண்ட் அதுக்கு வந்து கொடுக்குற நிதி வந்து அவ்வளோ கொடுக்குறான். இப்போ வந்து எங்கே கொண்டு போயிட்டான்? தேசிய கல்விக்குள்ளே அதை நினச்சிட்டு அதை ஒவ்வொரு கட்டமாக வந்து உயர்கல்வியில் அது கட்டாயம். இன்றைக்கு ஐஐடியில் அது ஒரு பாடமாக இருக்குது சமஸ்கிருதம். ஆக இந்த அளவுக்கு பண்ணுறான். இது மட்டும் இல்லாமல் அண்மையில் யூஜிசி ஒன்று பண்ணான், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அவனுக்கான அதிகாரமே கிடையாது. அவன் வந்து நிர்வாகம் பண்ணுறது தான். அவனுக்கு இந்த அட்மிஷன் ப்ராசஸே கிடையாது. கான்ஸ்டியூஷனே தப்பு அது. ஆனால் அவன் அதை மீறி உள்ளே வரான். என்கரேஜ்மெண்ட்டு உள்ளே வந்து என்ன சொல்கிறான், இப்போ இந்த இடம் நிரப்பப்படலை, இடஒதுக்கீடு அடிப்படையில் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கான இடங்கள் தரப்படுகின்றது. அதில் உடைய கேண்டிடேட்ஸ் வரல, அந்த இடம் ஃபில்லப் பண்ணலன்னா இவன் என்ன சொல்கிறான்னா அதை வந்து பொதுப்பட்டியில் மாற்றிக்கலாங்கிறான். ஆனால் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறது, ப்ரொவிஷன் என்ன சொல்கிறது, 3 வருஷம் வச்சுருக்கணுங்குது. எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் பண்ணவே கூடாது, என்ன ஆனாலும் நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுது. ஆனால் இவன் உடனே மாற்றலாம்னு சொல்லி இதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோன்னா இப்போ நாங்கள் அப்படி சொல்லலைங்கிறான். ஆனால் தலையை உள்ளே விட்டு பார்க்குறான், நம்ம எப்படி முடிச்சிட்ருக்கோமா தூங்குறோமான்னு பார்க்குறான். அதாவது உங்களுக்கு எல்லா லெவல்லையும் எல்லா கோணங்கள்லேயும் இந்த இடஒதுக்கீடு சமூக நீதிக்கான அத்துணை தடைகளையும் ஒன்றிய அரசு உருவாக்கி வருகிறது. அதுக்கு ஒவ்வொரு திட்டமாக கொண்டு வரான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த இடஒதுக்கீட்டு வரலாறு மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாகவும் நம்ம காலத்திலே இருக்கணும். அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நம்ம இந்த அத்தனை செய்திகளும் உள்வாங்கி இது ஒவ்வொன்றும் நீங்கள் ஒன்றும் தனித்தனியாக பார்க்க முடியாது. இது நம்ம எப்படின்னா எல்லா புள்ளிகளையும் இணைச்சி பார்க்கணும். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, விஸ்வகர்மா பாலிசி எல்லாமே நம்ம ஒரு கோட்டில் கொண்டு வரணும். அப்போ தான் இதெல்லாம் நம்மளால் அது என்னங்கிறது அந்த கான்செப்ட் புரியும். ஏன்னா அவங்க பண்ணுறது வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது தனித்தனியாக தான் தெரியும். ஆனால் அவன் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் செய்கிறான். அவனுடைய சித்தாந்தம் என்னென்னா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வியில் வரக்கூடாது. அதுக்கு தொடர்ச்சியாக காலங்காலமாக முயற்சி பண்ணலாம். ஆனால் ஜனநாயக அமைப்பில் அது வந்து பண்ணுறதுல அவனுக்கு சிரமம் இருக்குது. ஆக ஜனநாயக அமைப்பு எப்படி அதுலேருந்து என்ன பண்ணலாம்? இப்போ அரசியல் சட்டத்தை முற்றிலுமான தகப்பேங்கிறதுக்கு 400 சீட்டு வந்தால் பண்ணுவேன்னு சொன்னால் முடியல. ஆனால் இந்த அரசியல் சட்டம் இருக்கும், ஆனால் அதை வந்து எப்படி டைல்யூட் பண்ணி பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு பண்ணுறான். அதனால் இந்த அரசியல் சட்டம் இருக்கும், ஆனால் நடைமுறையில் அதற்கு எதிராக அத்தனையும் செய்யறதுக்கு அவர்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நோக்கி ஒவ்வொன்றா நகர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆகவே நாம் வந்து இதில் விழிப்புணர்வாக தமிழ்நாடு இருக்குங்கிறது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் விழிப்புணர்வு வந்தால் தான் இதெல்லாம் காப்பாற்ற முடியும். அதற்கு நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டங்கிறது ஒரு பெரிய முன்னோட்டம். நீங்கள் வெறும் தொகுதி மறுசீரமைப்புன்னு மட்டும் மேலோட்டமாக பார்க்காதீங்க. ஏதோ ஒரு இங்கே 39 சீட்டு இருந்தது, அது பண்ணாக்கா 30 ஆகுமா 45 ஆகுமா அந்த கணக்கு இல்லை. அது அவன் பண்ணான்னா அவன் வந்து வெறுமை இந்த நம்பர் கேமுக்காக பண்ணலை. ஒட்டுமொத்தமாகவே
இந்த கூட்டாட்சி தத்துவம், இந்த ஜனநாயக அமைப்பு அப்படிங்கிறத சுத்தமாக காலி பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தோடு தான் அவன் வரான். இது போயிடுச்சுனாலே உங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு, சமூக நீதியெல்லாம் பின்னாடியே அதுவும் அடிச்சுக்கிட்டே போயிடும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையை அதோடு மட்டுமே நம்ம பார்க்காம, இது ஒட்டுமொத்தமான நம்ம அடுத்த அத்துணை ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை, ஒவ்வொன்றையும் அவன் அதை இணைச்சி தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் நாம் எந்த அளவிற்கு இதில் தீவிரம் காட்ட முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு எதை நோக்கி அதை நகர்த்துகின்றது? நாம் 1970 கொண்டு வந்த ராஜமன்னார் குழு அறிக்கையை எந்த அளவுக்கு தீவிரப்படுத்த வேண்டிய தன்மை இருக்குது, எந்த அளவுக்கு கூட்டாட்சி தத்துவம் இருந்தால் தான் இந்த சமூக நீதியெல்லாம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆகவே இந்த அளவில் இந்த இடஒதுக்கீடு வரலாறு என்கின்ற இந்த செய்தியை இந்த அளவோடு சொல்லி